புதுச்சேரி சட்டப்பேரவையினுடைய 15வது சட்டப்பேரவையானது அதன் 4வது கூட்டத்தொடர் கடந்த 9/3/2023 அன்று கூட்டப்பட்டு 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்பட்டு முழுவதுமாக துணைநிலை ஆளுநருடன் கூடிய உரையுடன் கூடிய அந்த கூட்டத்தொடர் 17 நாட்கள் நடைபெற்றது. பின்பு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதன் இரண்டாம் பகுதி 20/9/2023 அன்று கூட்டப்பட்டு பேரவையினுடைய அத்தனை நிகழ்வுகளும் அன்றைய தினமே மீண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4வது கூட்டத்தொடரின் 3வது பகுதி வருகிற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி காலை 9:45 சட்டப்பேரவையில் உள்ள பேரவை கூட்டத்தில் மீண்டும் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைய தினத்தில் 2024-25 ஆண்டிற்கான முன்னணி மானிய சட்ட முன்வரைவு ஓட் ஆன் அக்கவுண்ட் பேரவையில் மாண்புமிகு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பேரவையில் கருத்துகள் செய்யப்படும். பேரவையின் முன் வைக்கப்பட வேண்டிய விதிகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை அன்றைய தினம் வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டிற்கான கூடுதல் செலவினருக்கான சட்ட முன்வரைவும் அன்றைய தினம் அக்கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. அதை அலுவல் ஆய்வுக்குழு சேர்ந்து முடிவு பண்ணும். அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு பண்ணும். அதான் சொல்லிட்டேன். அது 22ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு. இந்தியாவில் எங்கேயுமே முழுமையான பட்ஜெட் போடலையே. கூடுதல் செலவினுக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படல. பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி எல்லாமே இடைக்கால நிதிநிலை அறிக்கை தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் ஒரு துணை இது யூனியன் டெரிட்டரி, இங்கே மட்டும் எப்படி முழுமையான பட்ஜெட் தாக்கல் பண்ணப்படும்? அனைத்து மாநிலங்களும் இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஆளுநர்கிட்ட தான் கேட்கணும். ஆளுநர்கிட்ட கோப்பு 5 மாதமாக இருக்குது. ஆளுநர்கிட்ட 5 மாதமாக வச்சுன்னு இருக்காங்க. மத்திய அரசு நிதி கொடுத்து ரெடியாக இருக்காங்க. அவங்க ஏதோ கொரிஸ் போட்டு திருப்பினே இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கவர்னர்கிட்ட தான் கேட்கணும். ஆளுநர் 5 மாதமாக பையில் வச்சுக்கின்னு இருக்காங்க. அவங்க ஏதோ அவங்களுக்கு தேவையான கொரிஸ் கேட்டிருக்காங்க. அதை வந்தோடனே சரி பண்ணி அனுப்புகிறேன்னு இருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்துறை அமைச்சரும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அவர்கள் என்னென்ன கேட்டாங்களோ அந்த விளக்கெல்லாம் கொடுத்து ஏறதாக அவருடைய முழுமை பெற்ற அத்தனை கோட்புகளும் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. அவங்ககிட்ட இருக்குது. அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. முழு திட்ட வரவரை கேட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓப்பன் டெண்டர் வச்சு 9 நிறுவனங்கள் கலந்து கொண்டாங்க. அதில் 3 தேர்வு செய்யப்பட்டு அந்த 3ல் ஒரு நிறுவனம் பம்பாயில் இருக்கிற ஒரு நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களும் திட்ட அறிக்கையும் முழுவதுமாக சட்டப்பேரவை வளத்துடன் கூடிய தலைமைச் செயலகம் உள்ளிட்ட முழுமையாக கொடுத்துருக்காங்க. அதனுடைய முழுமை அறிக்கை இன்னும் மத்திய அரசு செல்ல. எங்கள் வேலையை முடிச்சிட்டோம். சட்டப்பேரவையில் இருக்கிற முதலமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், சட்டப்பேரவை நாங்களும் எங்களுடைய பணிகளை முழுமையாக செய்து துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கோம்.
ஒன்றிணைந்து தான் பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது, அதை கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை அவங்ககிட்ட தானே கேட்கணும். எங்களுக்கு மத்திய அரசு என்ன கொடுத்ததோ அதை நிறைவேற்றி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. அவங்க ஏதோ அவங்களுக்கு அதில் சில டவுட்டை கேட்டிருக்காங்க, அதை அவங்க நிவர்த்தி பண்ணி அனுப்புவாங்க. கண்டிப்பாக சட்டப்பேரவை கட்டப்படும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. முதலமைச்சர் ரொம்ப அதில் தீவிரமாக இருக்கார். நானே அந்த சட்டப்பேரவையில் மேலே வந்து தான் உட்காந்துருக்கேன். சட்டப்பேரவையுடைய கட்டிடத்தன்மை தகுதி வாய்ந்த கட்டிடத்தன்மை இல்லாத நிலையில் இருக்குது. அதனால தான் அங்கே வந்து இருக்கக்கூடிய சூழல் இல்லாதால தான் இப்போ நானே என்னை வளர்த்து கால் செஞ்சுட்டு மேலே வந்திருக்கேன். அவங்க ஏதோ அந்த மெஷர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்களா, அது வந்து பொதுப்பணித்துறை இன்னும் வழங்கலான்னு சொல்லிங்க இருக்காங்க. எப்படி இருந்தாலும் சட்டப்பேரவை வழங்கம் இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இருக்க முடியாதுங்க. அப்ரூவ் பண்ணியாச்சு, சட்டப்பேரவை எல்லாம் அப்ரூவ் பண்ணியாச்சு. துணைநிலை ஆளுநருக்கு ஏதோ டவுட் இருக்கா, அதுக்காக கேட்டிருக்காங்க. தன்மை இல்லை இல்லை. ஒவ்வொரு சட்டப்பேரவை நிகழும் போதும் வந்து சட்டப்பேரவையினுடைய பராமரிப்பு செய்து அதை சரி பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளே போகிறோம். முதல்வர்கிட்ட சொல்லிட்டேன் நான். அதனால் விரைவில் வந்து சட்டப்பேரவை விரைவில் வந்து பூமி பூஜை போட்டு கட்டப்படும். அவங்க ஒர்க்கெலாம் முடிஞ்சிடுது, அதில் ஒன்றுமே இல்லையே. அவங்க கட்டிட பணியை பற்றியும் அதை பற்றியும் கேட்கல. அவங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டில் ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மெஷர்மெண்ட்டில் ஏதோ அதுதானே சார் சொல்கிறாங்க அவங்க. மெஷர்மெண்ட்டில் ஏதோ டவுட் இருக்குது. நாங்கள் வந்து எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வந்து 60 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கையோடு அமைச்சிருக்கோம். அதில் சில கொரிஸ் கேட்டிருக்காங்க சார். அந்த அப்புறம் வந்து அளவீடுகள் சரியாக இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இது அவங்ககிட்ட கேட்டு 5 மாதம் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். எங்களுடைய பணிகளை முடித்து துணைநிலை ஆளுநர் சமர்ப்பித்து விட்டோம். அதான் என்னுடைய பதில். இதில் கருத்து வேறுபாடுலாம் கிடையாது. அவங்களுக்கு டவுட் இருக்குது கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் கருத்து வேறுபாடுலாம் கிடையாது. இதில் என்ன கருத்து வேறுபாடு? அவங்க டவுட்டை கிளியர் பண்ணுறாங்க. குப்பி அக்கா கூட ஒன்றிணைந்து தான் பணியாற்றிக்கணும், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துலாம் கிடையாது. இல்லை, அவங்க டவுட் கேட்டுக்கினே இருக்காங்க. அதில் போயிட்டு வருது ஃபைல். அது எங்ககிட்ட வர்றதில்லை, பொதுப்பணித்துறையில் திருப்பி அனுப்பிக்கின்னு இருக்காங்க. ஒரு செயலர் இருந்தாலும் அந்த செயலருக்கு வரைக்கும் போய் வந்துக்கின்னு இருந்தது. இப்போ ஆளுநருக்கு தேவைப்படுகின்ற காரணங்களை புரிய வைக்கிறதுக்கு அரசு அதிகாரிகள் காலதாமதம் அவங்க தேவையான விளக்கத்தை வந்து பொதுப்பணித்துறை சரியாக வழங்கலை. அவரும் முதலமைச்சர் இருக்கிற காலத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அவர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் செயல்படுத்துவார். அவர் சொல்லி அதாச்சும் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பல முறை போட்டு அது பெண்டிங்காகி நின்றுது. இப்போ நாங்கள் அதுக்கான ஒரு திட்ட வரைவை முன்னிலைப்படுத்தி அதற்கான அத்தனை கோப்புகளும் தயாரிக்கப்பட்ட நிலையில், இடம்லாம் நாங்கள் தயார் பண்ணி வச்ச நிலையில், அவங்களுக்கான மாற்று இடம் கொடுக்கப்பட்ட நிலையில், இது துணைநிலை ஆளுநர் சில கொரிஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொரிஸுக்காக பொதுப்பணித்துறை செயலர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பரிமாற்ற இடைவெளி கொஞ்சம் இருக்குது. அது வந்து அவங்கள ஃபைல் பொதுப்பணித்துறைக்கு அவங்க தானே போயின்னு வருது, எங்கிட்ட வரல. நாங்கள் சட்டப்பேரவை வந்து அந்த ஃபைலை வந்து அனுப்பி 5 மாத காலம் ஆகும். நீங்கள் அதை அவங்ககிட்ட கேளுங்க. என்ன கேட்டீங்கன்னா நாங்கள் இப்போ துணைநிலை ஆளுநர்கிட்ட அந்த ஃபைல் கோப்பு இருக்குதுன்றேன்.
அவங்க டிமாண்டு எதுக்கு நீங்கள் வந்து ஒத்து போகலானால அவங்க வந்து இந்த மாதிரி அதெல்லாம் அவங்க பொதுப்பணித்துறையில் கேள்வி கேட்டிருக்காங்க. என்கிட்ட கேட்கல. என்கிட்ட கேட்டால் நான் பதில் சொல்ல போகிறேன். சட்டப்பேரவைக்கு வந்து நீங்கள் தானே பொறுப்பு. நாங்கள் ஒவ்வொரு சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்கும் அது முன்னே இருக்கின்ற டோர் வந்து இறங்கின்னு வருது. ஒவ்வொரு தரையும் நாங்கள் கட் பண்ணி தான் செஞ்சுன்னு வரோம். பத்திரிகையாளரும் பொதுமக்களும் சந்திக்கின்ற அந்த முன் வாசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு தரையும் ஒரு 6 இன்ச்சு 1 இன்ச்சு கட் பண்ணி தான் உள்ளே வந்துன்னு இருக்கோம். அதனால் அது பாதுகாப்பானதாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. ரெண்டாவது அவங்க எல்லாருமே தெரியும், மேலே வந்து தார் ஷீட் போட்டு அதுக்கு மேலே ஷெட் அடிச்சு தான் வச்சுருக்கோம். அதனால் விரைவில் வந்து புதிய சட்டப்பேரவைக்கு செல்வதற்கான பணிகளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அது நான் சொன்ன அதிகாரிலாம் மாற்றிட்டோமே. எந்தெந்த அதிகாரி ஒத்துழைக்கல அவங்கள மாற்றிட்டோமே. ஆமாம், அதெல்லாம் சொன்னால் நீங்கள் என்ன மாற்றிட்டீங்களான்னு கேட்டீங்க. மாற்றிட்டோமே. ஆமாம், தலைமைச் செயலாளர் நீங்கள் தான் இதே பத்திரிகையாளர் தான் கேட்டீங்க. தலைமைச் செயலாளர் எங்கே ஒத்துழைக்க அதிகாரி மாற்றுவீங்களா? மாற்றிட்டோமே. இப்போ பணி நடக்குது. இப்போ ஒன்றும் எந்த அரசு பணிகளும் தொய்வில்லையே. இப்போ முதலமைச்சரும் நேற்றைய தினம் கூப்பிட்டு அனைத்து அதிகாரிகளும் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. முழுமையாக செலவு பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 75% தாண்டி செலவு பண்ணிட்டாங்க. முழுமையாக செலவு பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.